பக்தி கிளிட்ஸ் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பக்தி கிளிட்ஸ் மூலியமாக ஒவ்வொரு கிரகங்களுடைய பயிற்சி நான் சொன்னாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு கிரகத்தினுடைய பயிற்சி தான் செவ்வாய். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் முருகன் தெய்வமாக இருந்தாலும் கூட மகா கணபதியினால அந்த கிரக அதிபதி பதவியை பெற்றவர். அற்புதமான ஒரு காரகத்தன்மை உடையவன்க. பூமி காரகன், சகோதர சகோதரியுடைய காரகத்தன்மை உடையவன். அது மட்டும் கிடையாது, இரத்த காரகன், அதாவது தீயணைப்புத்துறை, நீதித்துறை, காவல்துறை போன்ற அதிகாரமிக்க பதவிகளில் அமர்த்தி உட்கார வைத்து அழகு பார்க்கின்ற ஒரு செயலும் இவனுக்குரியதுதான். இவனுடைய ஆசியும் அனுகிரகமும் பலமும் உச்சமும் இருந்தால் வாழ்வில் நாம் கற்பனையே செய்ய முடியாதவற்றையெல்லாம் அடைந்து விடலாம். அப்படிப்பட்ட செவ்வாயின் பயிற்சி மற்ற கிரகங்களுடைய பயிற்சியை விட குறுகிய கால பயிற்சி தான். 45 நாட்கள் இருந்தாலும் கூட நல்ல மாற்றங்களை தரக்கூடியது. கவனமாக, நிதானமாக, பொறுமையாக நான் சொல்லுகின்ற இந்த செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்த்து வந்தாலே போதும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செவ்வாய் பயிற்சி ஆகி 21ஆம் தேதி செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் மேஷத்திலிருந்து ரிஷபம் பயிற்சி ஆகின்றார். இது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்துல பார்க்க போறோம். மேஷராசி என்பவர்களே, அருமையான ஒரு நிகழ்வு நான் சொல்றேன். செவ்வாய் என்றாலே என்னுடைய ஜோதிட அனுபவத்துல வருவாய் என்றுதான். அந்த வருவாய் வராத வருவாயும் வரவழைக்கின்ற ஒரு ஆற்றல் செவ்வாய்க்கு தான் உண்டு. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா வெறும் செவ்வாய் பயிற்சியை பற்றி முழுமையான பலன் சொல்லிவிட முடியாது. மற்ற கிரகங்களுடைய இருப்பையும் பார்க்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும்போது குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சி விட்டார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசுர கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் மிதுனத்திலிருந்து கடகம் பயிற்சி ஆகிவிட்டார்கள். அதே நேரத்தில் மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செவ்வாய் பயிற்சி ஆகிட்டார். இது எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போமானால், மேஷராசியை பொறுத்த வரைக்கும் விரயசனியுடைய ஒரு காலகட்டம். கவலையே பட வேண்டாம். விரயமாக இருந்தாலும் கூட அதை சுப விரயமாக மாற்றுகின்ற வல்லமை. ஒரு மனிதன் எதை இழந்தாலும் இழப்பது மண்ணோ பெண்ணோ பொண்ணோ, அந்த இழப்பது எதுவாக இருந்தாலும் இழப்பதை திரும்பவும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஆற்றல். அதான் சபையோ புக்தின்னு சொல்லுவாங்க, பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் சொல்லுவாங்க. அந்த மனம், ஒரு மனிதன் புத்தி மட்டும் அவனுக்கு சரியாக வசப்பட்டு விட்டால் எதை இழந்தாலும் திரும்ப பெற்று விடலாம். அந்த வகையில பார்க்கும்போது ராசிநாதன் செவ்வாய் ஜென்ம ராசியில ஆட்சி பலம் பெறுகின்ற அற்புதம் என்றுதான் சொல்வேன். அதே நேரத்தில் சுப விரயங்களை சந்திக்கலாம். ஏற்கனவே சனியினால விரய சனியாக இருந்தது பாத்தீங்கன்னா அழகான ஒரு மாற்றம், அற்புதமான மாற்றம். குடும்பத்துல ஒரு நிம்மதி, குடும்பத்துல ஒரு குதூகலம், குடும்பத்துல ஒரு சுப நிகழ்வுகளை அமைத்து தருவது அற்புதம். அரசு துறையில இதுவரை இருந்து வந்த சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் படிப்படியாக குறைப்பதில் செவ்வாய்க்கு ஈடு ஏது. அதே நேரம் அரசு துறையில வேறு செய்பவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும், நிதானமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும். இதை அடைவதற்கு எவ்வளவு பாடுபட்டு இருப்பீர்கள். அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு அருமையான பொற்காலம் நற்காலம் இந்த செவ்வாய் பயிற்சி மேஷராசிக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, 10 சனி 12 மறைந்திருந்தாலும் கூட 10ஆம் இடத்தையும் 10 சனியையும் குரு பார்ப்பதனால தொழில் வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகவே அமையும். 8ல் உள்ள ஞானகாரகன் என்று சொல்லக்கூடிய கேது சில சங்கடங்களை உண்டாக்கலாம். அதனாலதான் சொன்னேன், கவனமாக இருங்கள். எப்படி கவனமா இருக்கணும்? பேச்சிலையும் செயல்லையும். குறிப்பா சொல்ல போனா இப்பதான் நான் முக்கியமான சொல்ல போறேன். ஜென்மராசியில செவ்வாய் சஞ்சரிப்பதனால உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் ஜென்மராசியில சந்திக்கும் போது கண்டிப்பா உடல்நலனை கவனம் இருக்க வேண்டும். சுவரை வைத்துதானே சித்திரம் வரைய வேண்டும். அதே நேரம் பாத்தீங்கன்னா சுகஸ்தானத்துல யார் இருக்கான்னா 2 கிரகங்களுடைய கூட்டு தான். ஒண்ணு பாத்தீங்கன்னா குரு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன். கூட்டு சேர்க்கை பணம் கொஞ்சம் விரயமானாலும் கூட அந்த விரயமும் நான் சொன்னேன் அல்லவா, சுப விரயமாகத்தான் அமையும். எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் தடையும் பிரச்சனையும் சந்தித்து வந்த வாழ்க்கையில ஒரு நல்ல முயற்சி அடைவதற்கான அருமையான சந்தர்ப்பம். சிலருக்கெல்லாம் வீண் பழி ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. கவனமாக இருந்தவர்கள். மற்ற வகையில ஒரு அருமையான சந்தர்ப்பம், ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. இந்த செவ்வாய் பயிற்சி 45 நாட்கள் பொன் வைக்கும் இடத்துல பூ வைக்கிற மாதிரி மேஷராசிக்கு நல்ல சந்தர்ப்பங்களை தரும்.